get spinach and Mr. Sri Krishnaraj. Program coming out. ஒரு கட்டிடத்திற்குள்ளே தங்களை தங்களுடைய வளர்ச்சியில் இருந்தவர்கள் இந்த பூரண நிறுவனமானது கடந்த 20 வருஷத்துக்கு மேலாக கிழக்கு மாகாணத்திலே பணி செய்து வருகின்றது. அநேக மாற்றுத்திறனாளிகளை உருவாக்கி இருக்கிறது. இப்படியெல்லாம் இருக்க முடியாத, நடந்து வர முடியாத, படிக்க முடியாத, ஆற்றல் இல்லை என்று சொல்லி தள்ளிவிடப்பட்ட பிள்ளைகளை இவர்கள் மாற்றுத்திறனாளியுடைய மாணவி ஒரு நல்ல பெருமையை பெறுவார், பாடசாலையை பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுப்பார் என்ற எண்ணத்தோடு அந்த பாடசாலை இன்று இயங்கி வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, பல்கலைக்கழகத்துக்கு 1-2 பேர் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இம்முறை ஒரு மாணவனுக்கு இடம் கிடைத்திருக்கின்றது. ஆகவே நாங்கள் பல வழிகளில் சொல்லுகின்ற காரியம், ஆற்றல் உள்ளவர்கள் ஆற்றல் இல்லாதவர்கள் நாங்கள் பிரிக்கின்றோம். ஆனால் ஆற்றல் இல்லை என்று சொல்ல முடியும். அவர்களுக்கு வேறு விதமான ஆற்றல்கள் இருக்கு. நாங்கள் என்னென்று சொன்னால், எங்களுடைய நாட்களிலே நாங்கள் எங்களுடைய கலாச்சாரத்திலே சில வேளைகளிலே இப்படிப்பட்டவர்களை வேறு விதமாக உற்று நோக்குவது வணக்கம். ஆக சமய ரீதியாக நாங்கள் வேறு வேறு விளக்கம் எல்லாம் வைத்திருக்கிறோம். ஆனால் இறைவனுடைய பார்வையிலே இவர்கள் பெறுகின்றனர். நாங்கள் ஏற்றுக்கொள்றோமோ இல்லையோ, மனித இனம் ஏற்றுக்கொள்வதோ இல்லையோ, இவர்கள் இறைவனுடைய பார்வையிலே அவர்கள் பேர் பெற்றவர்கள். ஏனென்று சொன்னால், இந்த மாற்றுத்திறனாளியாக வந்தவர்களை இறைவன் மாற்றாற்றல் உடையவர்களாக மாற்றுகின்றார். அவர்களுக்கு அந்த கஷ்டமான அந்த சவால்களை எதிர்நோக்கி சரீர ரீதியாக, மன உளைச்சல் ரீதியாக பல விதமான சவாலுக்கு உட்படுத்தி அவர்கள் இன்னைக்கு மாற்று ஆற்றல் பெற்றவர்களாக மாற்றினார். நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் என்று பேசுகின்ற பொழுது, அல்லது ஆற்றல் அற்றவர்கள் என்று, அல்லது சிறப்பு தேவை உள்ளவர்கள் என்று பேசுகிற பொழுது நாங்கள் ஆனால் ஒன்றை மட்டும் யோசித்து பார்க்கிறோம், இவரிடம் அநேக ஆற்றல்கள். பணிப்பாளருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு ஒரு அனுமதி கொடுத்தமைக்காக அங்கே இருக்கின்ற ஆஃபீஸில் எல்லா ஸ்டாஃப், டெபுட்டி டைரக்டர், இரண்டாவது வகுப்பை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். நான் இங்கே 7 மாணவர்கள் இங்கே கல்வி பயில்வார்கள் நினைக்கின்றேன். சாதாரணமாக கண், காது, பேச்சு உள்ள மாணவர்களை விட இவர்கள் இன்று உலகத்திலே முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் நான் அண்மையிலே இந்திய தொலைக்காட்சியிலே ஒரு நிகழ்ச்சியை பார்த்தேன். அதிலே ஒரு பெண்மணி 2 கால்களையும் இழந்திருந்தார். அவருக்கு அந்த ஆஸ்கார் விருதை கொடுத்தார்கள். ஏன் விருதை கொடுத்தாள் என்று பார்த்தால், அந்த பெண்மணி சகல பட்ட படிப்புகளை முடித்து மக்களுக்கான சேவையை செய்து இன்று அவர் வாகனம் ஓட்டுவதிலிருந்து சகல வேலைகளையும் தானாகவே செய்கின்ற ஒரு பெண்மணி. திரைப்பட உலகுக்கு நிறைய சேவை செய்திருக்கின்றார் என்ற காரணத்தை கொண்டு அவருக்கு அந்த ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது. எனவே மாற்றுத்திறனாளிகள் மனோபலம் கொண்டவர்களாகவும், அடுத்தது உடல் பலம் கொண்டவர்களாகவும், அறிவிலே கூடியவர்களாகவும் விளங்குவதை நாம் காண்கின்றோம். எனவே நாங்கள் அவர்களுக்கு இடம் சமைத்து கொடுக்க வேண்டும், வழியை விட்டு கொடுக்க வேண்டும், கற்றலுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அந்த வாய்ப்பு இன்று ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே சம்பந்தப்பட்ட அனைத்து உத்தியோகர்களுக்கும் நன்றியை தெரிவித்து ஒரு நாள் கேட்ட இந்த பாடசாலையில் ஆரம்பிக்கலாம். அந்த அடிப்படையில் அதன் தொடர்ச்சியாக எமது வலய கல்விப்பணிப்பாளரின் அனுமதியுடன் இன்று இந்த யூனிட் எமது பாடசாலையில் ஆரம்பிக்கப்படுகின்றது. இம்மாணவர்களை நாங்கள் எமது பாடசாலை மாணவர்களை போன்று நடாத்தி இவர்களிடம் இருக்கின்ற திறன்களை வெளிக்கொணர்ந்து இவர்களையும் சாதாரண மாணவர்களை போல் சிறந்த பருவர்களை பெறுவதற்கு இந்த பாடசாலை உதவி புரியும். அதே நேரத்தில் எனது பாடசாலை ஆசிரியர்களையும் இவர்களுக்கு கற்பிப்பதற்குரிய பயிற்சிகளை நாங்கள் இந்த புகலிடம் நிறுவனத்திட்ட கேட்டிருக்கின்றோம். அவர்களின் ஊடாக அந்த பயிற்சியை வழங்கும் போது எமது ஆசிரியர்களும் ஃப்ரீயா இருக்கிற டைம்ல இந்த மாணவர்களை கற்பித்து இந்த மாணவர்களை ஏனைய மாணவர்களுடன்
சேர்ந்து இயங்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் இந்த பாடசாலையில் இவர்களை உருவாக்குவோம் என இச்சந்தர்ப்பத்தை கூறுவதோடு, மேலும் எமது பாடசாலை இந்த வருடம் நாங்கள் தரம் 1க்கு ஒரு மாணவியை சேர்த்திருக்கின்றோம். அவரும் ஒரு மாற்றுத்திறனாளி உள்ளவர். ஆனா அந்த பெற்றோர் எங்களோட சரியான கஷ்டப்படுத்தி, அதாவது இயலாதவருக்கு இருந்தாலும் நாங்கள் சேர்க்கணும் ஒரு அடிப்படையில சேர்த்துட்டாங்க. சேர்த்ததுக்கு பிறகுதான் எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. அவ ஜெகதீஸ்வரன் சார் சதச்சத்தோட அவையும் இதுக்குள்ள சேர்த்து எங்களால் படிப்பிக்கலாம். அவர் கட்டிக்காரி, ஆனா எல்லா விடயங்களையும் பார்க்கக்கூடியவரால், அந்த கதைக்கக்கூடிய கேட்கக்கூடியவரால். ஆனா அவருக்கு கை இயலாத நிறுத்த மாட்டா அப்படின்னு இருந்தது. அப்ப நான் சரியா கவலைப்பட்டு கொண்டு எப்படி நாங்கள் உருவாக்குறேன்னு சொல்லி, அப்ப அது கடவுளாக எங்களுக்கு இன்னும் 7 மாணவர்களை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் கொண்டு இந்த புகலிட நிறுவனத்தின் உதவியோட நாங்கள் இந்த பாடசாலைகளுக்குரிய சகல வசதிகளை செய்து கொடுத்து அவர்களை சாதாரண மாணவர்கள் மாதிரி உருவாக்கி அவர்களின் திறன்களூடாக இப்ப சார் சொன்ன மாதிரி இவர்களை 5ஆம் தரப்பு பரிசு அல்லாட்டி உயர்தரம் சாதாரண கற்க தகுதியானவர்களாக மாற்றி இந்த பிரதேசத்திற்கும் பெருமை ஏற்படுத்துவதற்கு எங்களோட பாடசாலை முன்னிற்கும் என இந்த பாடசாலையை பொறுத்தவரையிலும் இந்த பிரதேசத்தை பொறுத்தவரையிலும் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்வு. காரணம், மாற்றுத்திறனாளிகளை நாங்கள் வேறுபடுத்தி அவர்களை தனியாக அவர்களுக்கான ஒரு சிறப்பு அலகொன்றை உருவாக்கி கற்பித்தல் என்பது எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். சிலருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கின்றது, அநேக மாணவர்களுக்கு, அதுவும் இந்த பின்தங்கிய பிரதேசங்களில் இருக்கின்ற இந்த மாணவர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் இவ்வாறான அலகுகள் கிடைப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகும். எனவே இதனை உருவாக்கி தந்திருக்கின்ற புகலிடம் அமைப்பு மற்றும் அதற்கு நிதியுதவி வழங்கிய அமைப்பினர் ஆகியோருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். In this juncture, I would like to thank the agencies from Germany to establish this kind of special unit to this area and for the children, for the benefit of these kind of differently able children. ஆகவே இந்த சந்தர்ப்பத்தில் இந்த பிரதேசத்தினுடைய மக்கள் இந்த அமைப்பினருக்கு மிகவும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே கூறியது போல இவ்வாறான அலகுகள் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை, இந்த பாக்கியம் எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. எனவே இதற்கு உறுதுணையாக இருந்த இந்த பாடசாலையினுடைய அதிபர் மற்றும் வரைகல்வி பணிப்பாளர், புகலிடம் அமைப்பு போன்றவர்களுக்கும் பிரதேச செயலாளர் என்ற வகையில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே வேளையில் இந்த அமைப்பை உருவாக்குவதற்காக உழைத்த பிரதேச செயலகத்தினுடைய முன்னாள் பிரதேச செயலாளர் மற்றும் சமூக சேவை உத்தியோகத்தர், ஏனைய உத்தியோகத்தர்கள் அனைவருக்கும் நான் பிரதேச செயலாளர் என்ற வகையில் நன்றி கூற வேண்டியவராக இருக்கின்றேன். எனவே இவ்வாறான அமைப்புகளை நாங்கள் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டியதும் எங்களுடைய கடமையாக இருக்கின்றது. அநேகமான சந்தர்ப்பங்களில் இவ்வாறான அலகுகள் ஆரம்பிக்கப்படும், ஆனால் அந்த அலகுகள் சிறப்பாக தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதில்லை. இதை என்னுடைய அனுபவத்தில் கண்டிருக்கின்றேன். எனவே இந்த அலகு சிறந்த முறையில் சிறப்பாக நடைபெறுவதற்கு அனைவரும் சேர்ந்து, நான் இங்கு குறிப்பிட்ட அனைவருமே சேர்ந்து கடமையாற்ற கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே அனைவரும் இந்த அலகை உரிய முறையில் பயன்படுத்தி இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற இவ்வாறான மாற்றுத்திறனுடையவர்களுக்கு உதவ வேண்டும், அவர்களுடைய வளர்ச்சியில் பங்களிப்பு செய்ய வேண்டும் என இந்த சந்தர்ப்பத்தில் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல மாற்றுத்திறனாளிகள் என்ற வகையில் மாற்றுத்திறனாளர்கள் ஏதோ ஒரு வகையில் ஒரு குறைபாட்டை உடையவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஏனைய திறன்கள் மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கும். ஒரு திறன் குறைவாக இருந்தாலும் அதற்கு மேலதிகமாக இன்னும் ஒரு திறன் அவர்களிடம் உயர்வாக இருக்கும். எனவே அவர்களை இந்த சமூகத்தில் இருந்து நாங்கள் விலக்கிவிடக் கூடாது. எந்த ஒரு சமூகத்திலும் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ், ஒரு குறிப்பிட்ட வீதத்தினர் மாற்றுத்திறனாளிகளாக பிறந்து விடுவது அது இயற்கையினுடைய நியதி. அந்த மாற்றுத்திறனாளிகளை இந்த சமூகத்தினுடைய பிரஜைகள்,
இந்த சமூகத்தினுடைய ஒரு அழகினர் என நாங்கள் எல்லோருமே கருதி அவர்களினுடைய திறமைகளை வெளிக்கொண்டு வந்து இந்த சமூகத்துக்கு அவர்களுடைய பங்களிப்பையும் பெற்றுக்கொண்டு அவர்களுடைய வளர்ச்சியிலும் சமூகத்தினுடைய வளர்ச்சியிலும் நாங்கள் எல்லோரும் இணைந்து அவர்களுக்கு வலுவூட்ட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே இந்த சந்தர்ப்பத்தில் என்னையும் இங்கு அழைத்து கௌரவித்தமைக்காக நாங்கள் ஜெர்மன் நாட்டிலே கூட இவ்வாறாக ஆரம்பத்திலே சிறுவர்கள் விசேடதவிக்குட்பட்ட சிறுவர்கள் பிரிந்திருந்தாலும் கூட இப்பொழுது நாங்கள் அவர்களை இவ்வாறு பாடசாலையிலே ஒன்று சேர்ப்பதிலே கூட கவனம் எடுக்கின்றோம். It's important because for children it's important to be with other children, not to feel separated, not to feel alone, but to help to be with other children and that everybody can help each other. அவர்கள் தனியே இருக்காமல் இவ்வாறு இருக்கின்ற வேளையிலே மற்ற சிறுவர்கள் கூட இவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடியதான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். However, this is not an easy task. We know that this requires a lot of knowledge, a lot of awareness, a lot of people are involved and a lot of people have to cooperate to implement this. இது ஒரு இலகுவான முறை அல்ல. இதற்கு பல மனிதர்கள், பல நிறுவனங்கள், பல பேர் இதற்கான உதவிகள் செய்கின்ற போதுதான் இது வெற்றி அடையும். So I thank you very much that you all took up this effort and I see that all of you cooperate, the division, the districts, the school, the principal, Halidam, they are all working together and doing all efforts to make this an effort. நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சொல்லுகின்றேன். பிரதேச செயலாளர், கல்வி அதிகாரிகள், இன்னும் புகலிடம் இன்னும் இங்கிருக்கின்றார்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். I would like to thank you. I would also like to thank the teachers who are especially doing. நான் இங்க இருக்கிற பிள்ளைகளுக்கும் என்னுடைய சொல்ல விரும்புகின்றேன். அவர்களும் இந்த ஸ்கூல்ல படிக்க போகின்றார்கள். அவர்களும் நன்றாக படித்து வாழ்க்கையில முன்னோர என்னுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். மாவட்டங்களை செய்து கொண்டு வருகின்றோம். KNH நிறுவனத்தினால் இன்னும் பல பங்காள் நிறுவனங்களினால் நாங்கள் நிதி வழங்கி 12 மாவட்டங்கள் எவ்வாறு இதை செய்யலாம் என்று சொல்லி நான் தனிப்பட்ட முறையிலே கல்வி அமைச்சரை கண்டு கதைத்தேன். அவர்கள் சொன்னார்கள், இது இலங்கையிலே ஒரு கொள்கையாக மாற்றப்பட்டிருக்கின்றது. விசேட தேவைக்குட்பட்ட பிள்ளைகளுக்கு இலங்கையின் ஒவ்வொரு பாடசாலையிலும் இது உருவாக்கப்பட வேண்டும். இது இலங்கையிலே ஒரு கொள்கை. இதை நீங்க செய்கின்ற பொழுது எல்லா வலய கல்வி அதிகாரிகள் உங்களுக்கு நிச்சயமாக ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என்று சொன்னார்கள். அதே போல இங்கு இதை ஆரம்பிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய கல்வி அதிகாரிகள், இன்னும் உதவி கல்வி பணிப்பாளர்கள், பிரதேச செயலர்கள், இன்னும் அரசு ஊழியர்களுக்கு KNH நிறுவனத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு கூட ஏன் இவ்வாறான பல யூனிட்களை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஒருக்கா யோசித்தோம். இந்த KNH நிறுவனத்தினால் இன்னும் நாங்கள் ஒரு 12 மாவட்டங்களை வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று சிந்திக்கின்ற வேளையிலே, ஏனென்று சொன்னால் இந்த பிள்ளைகள் இவ்வாறாக பாடசாலை யூனிஃபார்த்தையும் கையையும் போட்டு வருகின்ற வேளையில் அவர்களுக்கு ஒரு கௌரவம் வருகின்றது. அதைவிட அவர்களுடைய பெற்றோர்களுக்கு இன்னொரு கௌரவம் வருகின்றது. அதை செய்கின்ற வேளையிலே அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரியோர் மாற்றம் அந்த பிள்ளைகளுக்கு வரும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் நாங்கள் இவ்வாறான யூனிட்களை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆர்வலாக எங்களுடைய பங்காளி நிறுவனங்களுடன் நான் என்னுடைய கலந்துரையாடல்களை ஆரம்பித்தேன். தொடக்கத்திலே இவ்வாறாக 12 மாவட்டங்களை நீங்க போனீங்கன்னு சொன்னால் வடக்கு துவக்கம் தெற்கு வரை இவ்வாறான யூனிட்களை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அதிலே பலவிதமான பிள்ளைகள் படிக்கின்றார்கள். இதற்கான விசேட ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகின்றார்கள். கல்வி அமைச்சினால் அவர்களுக்கு விசேட கொடுப்பனம் கூட கொடுக்கப்படுகின்றது. கல்வி அமைச்சினால் எங்களுக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால் இவ்வாறாக நியமிக்கப்படுகின்ற ஆசிரியர்களுக்கு விசேட கொடுப்பனவு சடரி கொஞ்சம் கூட கொடுப்பினமாம் என்று சொல்லி கல்வி அமைச்சர் எனக்கு சொன்னார். இது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து கல்வி அமைச்சரோட காட்சி கொண்டிருக்கின்றோம். எவ்வாறு இலங்கையிலே இவ்வாறான கூட அமைப்புகளை உருவாக்கலாம் என்று சொல்லி அதற்கு எங்களுக்கு கல்வி அமைச்சரும் இன்னும் ஒவ்வொரு பிரதேசத்திலே வேலை செய்கின்ற சோனல் டைரக்டர்ஸ், இன்னும் கல்வி அதிகாரிகள் அனைவரும் எங்களுக்கு உதவி செய்தார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் பாராட்டுகளும். பிள்ளைகளுக்கு ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். நான் கதைப்பவர்கள் விளங்குமோ தெரியல, அவர்களுடைய மகிழ்ச்சி தான் எங்களுடைய வெற்றி. அவர்கள் இங்கு படித்து அவர்கள் மகிழ்ந்து வாழ்க்கையிலே முன்னேறுவார்கள் என்று சொன்னால் இதை ஆரம்பித்ததிலே பெரிய ஒரு வெற்றியாக உண்மையிலே
இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான இவ்வாறான ஒரு செயற்திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு நீண்டகால சிந்தனை, நீண்டகால இலக்கு, அதற்கான ஒரு நல்ல ஒரு முடிவாக இன்றைக்கு எங்களுக்கு கிடைத்ததை நினைக்கும் போது மிகவும் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். அதற்கான உண்மையான வழிகாட்டல்களாக செயல்படுத்திய எங்களுடைய சமூக சேவை உத்தியோகத்தர், அபிவிருத்தி உத்தியோகத்தர், எங்களுடைய அன்புக்குரிய பிரதேச செயலாளர் அவர்கள், அத்தோடு இந்த பாடசாலையிலே இவ்வாறான ஒரு அழகை தொடர்ந்து அவர்களுடைய எதிர்கால ஒளிவிளக்கை ஏற்றுவதற்காக சந்தர்ப்பங்களையும் இந்த இடத்திலே வாய்ப்புகளையும் வழங்கிய எங்களுடைய வளைய கலை பணிப்பாளர், அத்தோடு எங்களுடைய அதிபர் அவர்களுக்கும் நான் இந்த இடத்திலே என்னுடைய உளம் வாழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொல்லி சொன்னால் உண்மையாகவே இந்த கல்வி என்ற பக்கத்தோட நாங்கள் இன்னும் 2 பக்கங்களை நாங்கள் ஒருங்கிணைக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு எதிர்காலத்தில் இருக்கின்றது. அதாவது இந்த கல்வியோட உள்ளடங்களாக எங்களுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கு சுகாதாரம், வாழ்வாதாரம், கல்வி, இந்த 3 திட்டங்களையும் ஒருங்கிணைக்கின்ற போதுதான் நிச்சயமாக நாங்கள் எதிர்பார்க்கின்ற அந்த விடயங்களை அடைய முடியும். உண்மையாகவே இவர்களுடைய சுகாதாரம் சார்ந்த விடயங்களுக்கு, சுகாதாரம் சார்ந்த துறைகளை நாங்கள் எதிர்காலத்தில் இணைப்பதற்கான ஒரு திட்டங்களை வைத்திருக்கின்றோம். அதே போன்று இவர்களுடைய வாழ்வாதாரங்களை மேம்படுத்துவதற்கும் உண்மையாகவே இந்த யூனிட்லே இவர்கள் படிச்சு அவர்கள் அடுத்தடுத்த கட்டங்களை தாண்டுகின்ற போதும் அவர்களுக்கு நிச்சயமாக அந்த வாழ்வாதார திட்டங்களும் அவர்களுக்கு தேவைப்படும். அப்ப இந்த 3 திட்டங்களை நாங்கள் ஒருங்கிணைக்கின்ற போதும் நிச்சயமாக இவர்களுடைய அந்த எதிர்பார்ப்பை, எங்களுடைய புத்திஜீவிகள் இன்று எதிர்பார்க்கின்ற அந்த இலக்கை நாங்கள் நிச்சயமாக வெற்றிகரமாக எதிர்காலத்தில் நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியும். உண்மையாகவே இது ஒரு சந்தோஷமான ஒரு விடயம். இந்த சந்தோஷமான விடயத்துக்கு எல்லா வழிகளிலேயும் ஒத்தாசை வழங்கி எங்களுடைய சகலருக்கும் நாங்கள் நன்றி கூற